வருவா வருவா, என்ன போல மொட்டை மண்டையோட வருவா. நம்ம கொஞ்சம் அழுத மாதிரி இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். சந்தேகம் வந்துரும்ல. என்ன ஆண்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது? எனக்கு என்னட்டி கேப்பி, நானே முடி போன துக்கத்துல இருக்கேன். கேப்பியா கேப்பி? நெட்டவழி எந்திரிச்சிட்டாளாட்டி? எனக்கு தெரியாது, எதுக்கு அவளை பத்தி காலையிலே கேக்கீங்க? இல்ல சூடா காப்பி இருக்கு, அதான் அவளை கொடுக்கலையேன்னு கேட்டேன். ஐ லவ் காஃபி, ஐ லவ் காஃபி. நான் எடுத்து குடிக்க போறேன். இது ஒரு திண்ணி சனிய திங்கிறதையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானே என்ன சந்தோஷத்துல இருக்கேன். எப்பா எப்பா, காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன கஷ்டமா இருக்கி. என்ன இவ முடியோட வந்து நிக்கா, ஒரு முடி கூட உதிரல. சனியம் பிடிச்சவன் ஏமாத்திட்டானா? மருமோளே இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன இது கிளவி காலையிலே பாசத்தோட கூப்பிடுது? சொல்லுங்க அத்தை பாட்டி, என்ன விஷயம்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? முடி நல்லா இருக்கு. முடி முடி என்ன ஆச்சு? முடிக்கு ஒண்ணு அவளையா? என்ன முடி கனவு எதுவும் வந்ததா? உங்க முடி போன மாதிரியா? முடியும் போன மாதிரி? முடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கி. பியாதியில போற பைய ஏமாத்தி போட்டான். 100 ரூபாய வாங்கிட்டு இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. திடீர்னு மைண்ட் வாய்ஸில் என்னத்தை தான் பேசுமோ. ஏட்டி ஏஞ்சலு, சாப்பிட்டியா? காலைல என்ன செஞ்சு வச்சிருக்காவோ உங்க அங்கிள்? இன்னைக்கு அங்கிள் காலையிலக்கு புளி குழம்பும் பொங்கலும் பண்ணிருக்காங்க. சை கருமோ, புளி குழம்பு பொங்கலுமா? பொங்கல் சாம்பார் தானட்டி வைப்பாங்க, இல்லை பொங்கல் சட்னி வைக்கலாம்லாட்டி? புளி குழம்பு. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நானும் வருவேன் உங்க அம்மா வீட்டுக்கு சாப்பிட. அப்படியா? எல்லாத்தையும் தின்னு தீத்துறாதுன்னு எனக்கு வேணும். சரி வா போவோம். இவளுக்கு போகட்டும், இன்னைக்கு இருக்கு கடைக்கார பையலுக்கு, பிச்சைக்கார பரதேசி பைய. எம்மாடி நேத்து வந்த கிழவி. அண்ணாச்சி, நேத்து வந்த கிழவி வந்திருக்கு, என்ன செய்ய? நமக்கு என்ன பயமா? தப்பு பண்ற அதுக்கே பயம் இல்ல, வரட்டும். யோ கடைக்காரரே, நேத்து ஒரு கெமிக்கல் வாங்கிட்டு போனோம்லயா முடி கொட்டுறதுக்கு, ஒத்த முடி கூட கொட்டல. எனக்கு நல்ல வாயில வந்துரும். என்னையா இது? ஒரு முடி வளர்ற எண்ணெய் தேய்ச்சா கூட அவ்வளவு முடி கொட்டி போகுது. முடி கொட்டுறதுக்கு நான் தைலம் வாங்கிட்டு போறேன், ஒத்த முடி கொட்டல. காலையில ஜம்முன்னு வந்து நிக்கா. என்ன கொடுத்துருக்க? 100 ரூபாயை கொடு. இங்க பாருங்க பாட்டியம்மா, நீங்க சும்மா தப்பான வழியில போறீங்கன்னு தெரியுது. தப்பு பண்ணாதீங்க, யாரையும் பழி வாங்காதீங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. முடி கொட்டுறதுக்குன்னு கெமிக்கல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாவோ. அப்படியே கொடுத்தாலும் அவங்க ஜெயில தான் போய் இருக்கணும். நீங்க இந்த டவுன்ல எங்க தேடினாலும் கிடைக்காது. வயசான காலத்துல வீட்டுல போய் தொல்ல தூங்குங்க, வேண்டாத வேலை பார்க்காதியோ. இந்த மோரையில விட்டு எரியதான் வந்தேன். இந்த மண்டையில தேய்ச்சிட்டு சாவு. காசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சீ. என்ன அந்த பாட்டி கோபமா போகுது? போட்டும் விடு, இதெல்லாம் எங்கேயாவது அடி வாங்கினாதான் சரிப்பட்டு வரும். இது வேற ஏதாவது கடையில போய் கேட்டு போலீஸ் கேஸ் ஆக போகுது. ஒரு உலகத்துல வேற கடையே இல்ல, பெரிய சீமையில இல்லாத கடை வச்சிருக்கான். போல சூரி மூஞ்சி. நான் போவேன், நல்ல பெரிய கடை, பெரிய பெரிய இடங்கள்ல போய் வாங்குவேன். பெருசா பேசுதான், பெரிய ஞானி மாதிரி. அவ கஷ்டம் அவளுக்கு தெரியும். பேசுறது ஈஸி, இருந்து பார்த்தாதான் தெரியும். என்ன பண்ணன்னு தெரியலையே. அடுத்து ஏதாவது நல்ல பிளான் போடணும். பனிமலர் அக்கா கிட்ட போவோம். கண்ணுக்குட்டி, நல்ல கண்ணுக்குட்டி, எங்கேயும் ஓடக்கூடாதுன்னு உங்க அம்மா வந்துருவா. வந்ததும் பால் குடி, வெயில நிக்காதம்மா, கருத்துருவ. செத்த நேரம் இங்க உட்காருவோம். ஆமா, வெயில உட்கார்ந்தாலும் நல்லாதான் இருக்கி. எக்கா எக்கா, பனிமலர் அக்கா எக்கா. யாரு வாராவோ? 2 நாளா கண்ணுக்கு மருந்து ஊத்தல, கண்ணு சரியா தெரியலையே. கிட்ட வரட்டும். பனிமலர் அக்கா. யார் இது? ஆடு களவாணியா? போன மாசம் 2 ஆட்டை தூக்கிட்டு போனால அந்த பொம்பளை கணக்கெல்லாம் இருக்கா? வரட்டும், விளக்கு மர கொண்டு மண்டையில அடிக்கேன். பனிமலர் அக்கா. களவாணி பிசாச, சீ வாடுட்டி. மூஞ்ச பர அருவருப்பா இருக்கு. அம்மா, பனிமலர் பைத்தியமே, நான் செல்லம்மா வந்திருக்கேன். அடி ஆத்தி, செல்லம்மாவா? ஏட்டி என்ன மொட்டை போத மாதிரி வந்திருக்க? ஐயோ, நான் அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? பனிமலர் அக்கா, என் மருமவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் மொட்டையை போட்டுட்டாக்கா. அட கடவுளே, அட பியாதியில போறவ ஆஸ்பத்திரிக்கு ஏன் கூட்டு போய் மொட்டைய போட்டா? சலூன் கடையில நல்லா போடுவாங்களே. என் நிலைமை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு போனாலும்
எப்படி செஞ்சாலுவோ? எல்லாம் போறாம கையா மேல போறாம வயசானாலும் ஸ்லீவ்லெஸும் போனிடைலும் போட்டுட்டு சூப்பரா இருக்கும்ல. அது எல்லாமே அவளுக்கு வயித்தெரிச்சல். அவளுக்கு பூரா அந்த கிராமத்துல கழக மண்டையில எண்ணெயை வாரிக்கிட்டு கொண்டையை போட்டுக்கிட்டோம். அந்த பொறாமையில மொட்டையை போட்டு விட்டுட்டாளுக்கா. இனி அதே போல முடி வளர எத்தனை வருஷம் ஆகும் நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது. சரி, அழுவாத. ஆனது ஆயிப்போச்சு. வயசு 60 ஆச்சு. இனி முடி இருந்தா என்ன, இல்லைனா என்ன மாதிரி கிராப்பு வெட்டி கட்டி நல்லா இருக்கும். பியானு ஈரு அழுக்கு அடையாது. காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கும். இல்ல பனிமலரக்கா, இத நான் லேஸ்ல விடவே மாட்டேன். கண்டிப்பா அவளுக்கு இது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்க்கா. என் மருமவளுக்கு மொட்டையை போட்டு விடலனா ஆத்மா சாந்தி அடையாதுக்கா. ஏட்டி, அது வாழ வேண்டிய பிள்ளைல. கொஞ்ச வயசு பிள்ளைக்கு மொட்டையை போட்டு விட்டினா அது என்ன செய்யும் பாவம்? நான் மட்டும் சாக வேண்டிய பொம்பளையா? பனிமலரக்கா, நீங்க ஏன் சைடு அவ சைடானே எனக்கு தெரியல. பத்துக்கிடுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி எனக்கு எதிராவே பேசிட்டு இருக்கீங்க. பனிமலரக்கா, ஒரு கடைக்கு போனேன் மருந்து வாங்க. இத அடிச்சா முடியெல்லாம் கொட்டிரும்னா நானும் நேத்து நைட்டு கஷ்டப்பாடுபட்டு மருந்து அடிச்சு அவ மண்டையில ஒத்த முடி உதறல. கடைக்காரண்ட போய் கேட்டா என்னைய பைத்தியம் பிடிச்ச கிளவி அது இதுன்னு ஏசி விட்டுட்டான். வந்துட்டேன். ஏமாத்தி விட்டான். ஏ செல்லம்மா, ஏமிட்டு இந்த வேண்டாத வேலை விட்டுட்டி. கடவுள் பார்த்துக்கிடுவாரு. தப்பு பண்ணவைகளுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. மருந்து அடிக்க அது அடிக்கன்னு விஷத்தை வாங்கி குடிச்சுப்படாதட்டி பைத்தியக்காரி. பனிமலரக்கா, உங்களுக்கு ஏதாட்டு மருந்து இருந்திருந்தா சொல்லுங்கக்கா. அது எப்படி அதை மண்டையில ராவி அவளையும் மொட்டையாக்கணும். அப்பதான் கொஞ்சமாட்டும் மனசு நிம்மதியா இருக்கும்க்கா. வியானுக்குனே பண்ணிவிட்டாக்கா அந்த சிரிக்குமாவா. ஏட்டி, நீ கேட்க மாட்டியா? மறுபடியும் அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா, நமக்கும் பாவத்தை சேர்த்து விட்டுருவா போல தெரியுது. செல்லம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பிட்டி. ஏதாவது இருந்தா கொடுங்க பனிமலரக்கா. அவ மண்டையில ராவணும். ஏட்டி, என் தோட்டத்துல சாணி தாண்டி கிடக்கு. சாணியை முழுவனா கூட மண்டையில முடியெல்லாம் உதறாதுட்டி. ஏட்டி, சாணியை கரைச்சி வீட்டுக்கு வெளியே தொளிச்சு விட்டுட்டி. வீட்டுக்கு நல்லது. கிருமி நாசினி. போ. வெயில ரொம்ப நேரம் இருக்க பத்தியா? மண்டை காஞ்சி மூளை உருகிட்டு இருக்குமா? நீ கிளம்புட்டி. பனிமலரக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் உதவி செய்யுங்க. யாத்தாடி, இதுக்கு மேல எங்க இருந்தா நமக்கு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருவா. நம்ம போவோம். செல்லம்மா, வேலை கிடக்குமா? மாடு இப்ப வந்துரும், பால் கறக்கணும். வாரேன். பனிமலரக்கா, எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல. உன் கூட சேர்ந்தா எனக்கு யாருமே இல்லாம ஆக்கி போடுவ தாயே. நான் போறேன். வாரேன் செல்லம்மா. நீ யாராயிட்டு? இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அவ மூஞ்சியும் பாரு. இவளுக்கே பாதியா முடி மேல போறாம கிராப் தானே வச்சிருக்கா இவ. பரவாயில்ல, சிங்கிளாவே களை இறங்கும். தனியாவே பாத்துக்கிறேனா. இனிமேல் மொட்டை பாஸ், கிட்ட பாஸ், நான் வாரேன் உங்க எல்லாத்துக்கும் பாடம் புகட்ட. பயங்கஜம் பங்கஜம். வாங்கக்கா, உள்ள வாங்க. வா நெட்டவள்ளி. என்ன அவை தாயே, மூஞ்சி ரொம்ப தொங்கி போயிருக்கு. எனி ப்ராப்ளம்? இல்லக்க, இந்த பாட்டி அம்மாவுக்கு முடி போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஒரு மாதிரி மனசா உறுத்துது. நம்ம பேசாம அந்த பாட்டி அம்மாவை விட்டுருந்தா கூட அது பாட்டுக்கு நல்லா அலைஞ்சிருக்கும். முடியை வெட்டி விட்டோமா, அது வேற இன்னைக்கு கத்திரிக்கோளெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி ஆக்ரோஷமா அலைஞ்சுது. அதை நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன் வீடு, அதுக்கு முடி போகணும்னு தலையில எழுதி இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நினைச்சா மட்டும் முடி வந்துருமா? வேணா அதே மாதிரி ஒரு விக்கு செஞ்சது மண்டையில மாட்டி விடுவோம். சந்தோஷமா இருக்கும்ல. என்ன செய்ய முடியும்னு எக்க அது என்ன வாலியோ பிள்ளையா? இல்லை அடுத்த வாரம் கல்யாணமாக வச்சுருக்காவோ மொட்டையானதுக்கு? 60 வயசு ஆன பாட்டி தானே அது. என்னச்சே கஷ்டமாக தான் இருக்குது எனக்கும். ஏதாட்டும் எண்ணெய்னா வாங்கிட்டு வருமாக்கா. இன்றைக்கி டவுனுக்கு போய் நல்ல ஸ்பீடாக சீக்கிரமாக முடி வளர்ற மாதிரி ஒரு எண்ணெயை வாங்கி அதுக்கு கொடுப்போமாக்கா. பாவமாக இருக்குல்ல? அப்படிலாம் எந்த எண்ணெயுமே கிடையாது டி. நம்மளுடைய உடம்பு எப்படி, நமக்கு நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க அம்மா அப்பா மாதிரி, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மரபணுக்கள் மாதிரி தான் டி நமக்கு முடி வளரும். எந்த எண்ணெயை தேய்ச்சாலும் முடி கொட்டுறதை வேணா தடுத்து நிறுத்தும். கொஞ்சம் முடியை நல்லா வச்சுக்கிடும். ஆனால் முடி கடகடன் வளர்றதுக்குலாம் அப்படி இந்த மருந்துலாம் கிடையாது டி. அதெல்லாமே பாதி விளம்பரத்தில் போட்டு ஏமாத்துவாவோ. சே, அருமையா பேசுதியம்மா. 2ஆம் கிளாஸ் படிச்சாலும் 2 டிகிரி முடிச்ச மாதிரி பேசுதிய. கரெக்ட் தான் பங்கஜம் நீ சொல்றது. என்னத்தை தான் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன முடியும் அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு இதே மாதிரி தான் முடி, சுருள் முடி, கட்ட முடி. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. சில அம்மா நல்ல பெரிய முடியா வச்சிருப்பாவோ, பிள்ளைக்கு பெரிய முடி. அம்மா அப்பா யார் இருக்காவளோ அவங்கள மாதிரி தான் வரும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? வா மாமியாருக்கு தலைவிதி, அவ்வளவுதான். பேசாம புலம்பாம இருங்க. இல்ல இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாக்கா. கஷ்டம் குஷ்டம்லாம் இருக்கட்டும். ரேஷன் கடையில் இன்னைக்கு தான் பருப்பு போடலாம், என்ன போடதானா போடும்போதே வாங்குவோம். 1/2 மணி நேரம் கழிச்சு போனாலும் தீந்து போச்சும்பானுவா. வா போய் வாங்கிட்டு வருவோம்.
ஏ அப்படியா? எம்மாடி போடும்போது இப்படி வாங்கிடணுமா? இல்லைன்னா கிடைக்காது. இருங்கக்கா பை எடுத்துட்டு வரேன், போவோம். பை எடுத்துட்டு வா. போற வழியில அப்படியே தின்னுட்டு போறதுக்கு கடலை பொரி கடலையோ வேர்க்கடலையோ இல்லைன்னா ஏதாட்டும் இருந்ததுன்னா கொண்டு வாட்டி அப்படியே வாயில போட்டே பேசிட்டே போவோம். ஏதாவது கிடக்கும், இருங்க முதல்ல பை எடுத்துட்டு வரேன். வாய் சும்மாவே இருக்காதுன்னா எதையாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணுமோ கிரைண்டர் வாய். ஆமா, மேடம்க்கு திங்கிறதுனா என்னன்னே தெரியாது. மேடம் திங்கவே மாட்டாவா. பாட்டி முருங்கக்கா. என்ன கிட்டினி மேடம், கிட்டினி பேரெல்லாம் இழுத்தாதான் சரிப்பட்டு வருவியோ போல. பழைய கதையை கிளறி விடவா? ப்ளீஸ் டி, அந்த கிட்டனி கதை மட்டும் வேண்டாண்டி. ரொம்ப அலர்ஜி ஆகி போச்சுட்டி. உன்னை முருங்கைக்கானே கூப்பிட மாட்டேன். நீ அழகான தங்க பிள்ளை போட்டி பைத்தியமே. அந்த பயம் இருக்கட்டும். என்னட்டி கொண்டு வந்த கடலை கொண்டு வந்திய தங்க? ஏ சும்மா இருங்க இழிச்சக்கா. கடலையும்ல ஒண்ணும்ல. முதல்ல போய் ரேஷன் கடையில பொருளை வாங்குவோம். கடையை அடைச்சிடக்கூடாது, பொருள் காலியாடக்கூடாது. கடலை வந்துனாலும் தாரேன். சிட், ஐ கேட் யூ போட்டி. சரிக்கா. ஐயோ ராமா, ஐ கேட்டி உங்க சரிக்காங்க. இவளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கனே தெரியலையடி. வாங்க நேரத்தோட போவோம். என் மாப்பிள்ளை வரதுக்குள்ள வந்துடணும். இல்லைன்னா இந்த மனுஷன் வாழுன்னு கத்துவாரு. வாழுன்னு தான் கத்துவாரா? தலை கத்த மாட்டாரா? இழிச்சக்கா, ரொம்ப பழைய மொக்க காமெடி போடாதியோ, மண்டெல்லாம் வலிக்கு. வாங்க போவோம். இவளுக்கு பொறாம என்ன மாதிரி பேச முடியலன்னு. பாட்டி ஐ கேட் யூ. ஆமா கேட்ட சாத்தணும், போங்க.